பட்டியலில் பெயர் இருந்தும் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை கையில் இல்லாதவர்கள் தேர்தலின் போது தங்களின் அடையாளத்தை நிரூபிக்க 12 விதமான மாற்று புகைப்பட அடையாள ஆவணங்களை பயன்படுத்தலாம் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழக சட்டசபை தேர்தல் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்கான வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதியாகும். இந்த நிலையில் வாக்களிக்க அனுமதிக்கப்படும் ஆவணங்கள் என்னென்ன என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாக்காளர் அடையாள அட்டை இல்லாத பட்சத்தில் ஏதேனும் ஒரு அசல் ஆவணத்தை காண்பித்து வாக்களிக்கலாம். ஆதார் கார்டு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பணி அட்டை, வங்கி அல்லது அஞ்சலகத்தால் வழங்கப்பட்ட புகைப்படத்துடன் கூடிய கணக்கு புத்தகங்கள், தொழிலாளர் அமைச்சகத்தின் திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட மருத்துவ காப்பீடு ஸ்மார்ட் கார்டு, ஓட்டுநர் உரிமம், பான் கார்டு, தேசிய மக்கள் தொகை பதிவேட்டின் கீழ் இந்திய பதிவாளர் ஜெனரலால் வழங்கப்பட்ட ஸ்மார்ட் கார்டு, இந்திய கடவுச்சீட்டு, புகைப்படத்துடன் கூடிய ஓய்வூதிய ஆவணம், மத்திய மாநில அரசுகள் அல்லது பொதுத்துறை நிறுவனங்களால் ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட புகைப்படத்துடன் கூடிய சேவை அடையாள அட்டைகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், சட்ட மேலவை உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரப்பூர்வ அடையாள அட்டைகள், மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தால் வழங்கப்பட்ட தனித்துவமான மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை. வாக்களிக்க செல்லும் நபர் மேற்கண்ட ஆவணங்களை வைத்திருந்தாலும் அவருடைய பெயர் அந்த தொகுதியின் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருப்பது கட்டாயம். பெயர் பட்டியலில் இருந்தால் மட்டுமே இந்த ஆவணங்களை பயன்படுத்தி வாக்களிக்க முடியும்.